லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தினுடைய 18வது வசனத்தை வாசிக்கலாமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்தினுடைய 18வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் அவரை நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம், சாத்தான் மின்னலை போல வானத்தில் இருந்து விழுகிறதை கண்டேன். நமக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற சாத்தான், நம்முடைய குடும்பத்திற்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற சாத்தான், நம்முடைய ஊழியத்திற்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற பிசாசு, இந்த 100 நாள் ஜெபத்திலே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவனை கர்த்தர் மின்னலை போல அவனுடைய அதிகாரத்திலிருந்து, அவனுடைய இடத்திலிருந்து கர்த்தர் விழுகிறதை உங்க கண்கள் பார்க்கும். இதுவரையிலும் உங்க குடும்பத்திற்கு விரோதமா இருந்த சத்துரு இனி தாளே விழுவானாக. அவனுடைய அதிகாரங்கள் இயேசுவின் நாமத்தில் கீழே விழுவதாக கர்த்தர் இன்று வாக்கு கொடுக்கிறார். சத்துரு மேல ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். பிசாசின் மேல ஆண்டவர் ஒரு பெரிய வெற்றியை ஆண்டவர் தரப்போகிறார். எந்தெந்த இடத்திலெல்லாம் பிசாசு உங்களை பயமுறுத்தி, எந்தெந்த இடத்திலெல்லாம் பிசாசு உங்களை நஷ்டப்படுத்தி, பிசாசுனுடைய கண்ட்ரோல்ல உங்களை வச்சிருந்தானோ, கர்த்தர் ஒரு விடுதலையின் நாளாய் கர்த்தர் நியமிக்கிறார். இன்று விடுதலையின் நாள், இன்று விடுதலையின் நாள். யாருடைய கரத்திலிருந்து விடுதலையின் நாள் என்றால், நமக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற சத்துருடைய வல்லமையிலிருந்து, சத்துருடைய கட்டுகளிலிருந்து நல்ல கரங்களை தட்டி, முழு பலத்தோடு கரங்களை தட்டி, இனி ஆமென், சத்துரு நம்மை குற்றப்படுத்துவதற்கு கர்த்தர் விடமாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசுக்கு நம்முடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் எல்லாம் செய்ய முடியாது, எல்லாத்தையும் செய்ய முடியாது. நான் நம்புறேன், ஆண்டவருடைய அனுமதி இல்லாம நம்முடைய வாழ்க்கையில பிசாசால எதுவுமே பண்ண முடியாது. ஆண்டவர் ஏன்னா ஒரு ஜெபிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையை சுற்றி ஆண்டவர் ஒரு பெரிய பாதுகாப்பை வச்சிருக்கிறாரு. உங்களையும் என்னையும் சுற்றி ஆண்டவர் ஒரு பெரிய பாதுகாப்பு வச்சிருக்கிறாரு. அதனால பிசாசுக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் அவனுக்கு எதிர்த்து நின்றால் போதுமானது. ஆமென். அரியலூர்ல திருச்சபையில அருமையான பாஸ்டர் வெஸ்லி அவர்கள் ஒரு திருச்சபையை நடத்திட்டு இருந்தாங்க. அப்ப அந்த திருச்சபையில இருக்கிற ஒரு பொண்ணுக்கு ஒரு பிசாசு. எப்படி பிசாசு அப்படின்னு சொன்னா, அந்த நாக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இவ்வளவு நீளம், அப்படியே வாயிலிருந்து அந்த நாக்கு அவ்வளோ நீளம். அது ஒரு பிசாசனுடைய பேரை சொல்லி, நான் தான் வந்திருக்கிறேன்னு நாக்கு அப்படியே தொங்க விட்டுட்டு அந்த ஜொல்லு ஊத்திட்டு லிட்டரலா யாரு பார்த்தாலும் பயப்படுவாங்க. சின்ன பிள்ளைகளை எல்லாம் கூட்டிட்டு போக சொல்லிட்டாங்க, வேண்டாம் யாரும் பார்க்காதீங்க. அது அப்படியே கத்துது, பயங்கரமா பிரச்சனை பண்ணுது. யாரோ ஜெபம் பண்றாங்க, எந்த காரியத்திற்கும் அது அசையவே இல்லை. உடனே இங்க இருந்து போன் பண்றாங்க வெஸ்லி ஐயாவுக்கு. அப்ப போன் பண்ணும்போது, இதை நான் வந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இது நடந்த சம்பவம். கரெக்டா அவர் ஒரு இடத்துல இருந்து பஸ் ஏறாரு. ஏறின உடனே பிசாசு என்ன சொல்லுது, இங்க இருந்து சொல்லுது, அவன் ஏறிட்டான், அவன் பஸ் ஏறிட்டான், இங்க வர்றதுக்கு அவன் ஏறிட்டான் அப்படின்னு சொல்லுது. அப்புறம் கரெக்டா அரியலூர் ஜங்ஷன்ல இறங்கும் போது அது திரும்ப சொல்லுது, அரியலூர் ஜங்ஷன்ல இறங்கிட்டான், இப்ப இங்கதான் வரான் அப்படின்னு சொல்லி, அப்படியே அவர் அந்த இடத்துல நடந்து சர்ச்சுக்கு வர 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 அந்த சர்ச்சுக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி, இல்ல நான் போறேன், நான் இருக்க மாட்டேன், அவ்வளவுதான். அந்த பிசாசு அப்படியே ஓடி போயிருச்சு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, தேவனுடைய வல்லமை நம்மேல் இருக்குமானால், கர்த்தருடைய பிரசன்னம் நம்மேல் இருக்குமானால், பிசாசு கண்டிப்பாய் அவன் பெரியவன் அல்ல, அவன் சிறியவன். உலகத்தில் இருக்கிறவனை விட நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். ஒரு ஆண்டவருடைய பிள்ளை நம்ம பிசாசுக்காக எப்பொழுதுமே பயப்படக்கூடாது. சிலர் பாருங்க, பிசாசுக்கு ரொம்ப பயப்படுறவங்க இருக்கிறாங்க. யாராவது ஒருத்தர் பிசாசு பிடிச்சிருந்தவங்களுக்கு ஜெபம் கூட சிலர் பண்ண மாட்டாங்க. ஜெபம் பண்ணாது கூட பரவாயில்ல, சிலர் பக்கத்துல கூட நிக்க மாட்டாங்க. பிசாசு துரத்துற இடத்துல அவங்க நிக்கிறது இல்லை. ஏன் நிக்கிறது இல்லைன்னா, ஐயோ வேண்டாம்ப்பா, அந்த பிசாசு நம்மளை அட்டாக் பண்ணிட்டோம்னா என்ன பண்றது? ஏன் அப்படின்னா, நம்ம குறைவா இருக்கிறோம், நம்ம ஜெபம் பண்ணாம இருக்கிறோம், அந்த பிசாசு நம்மளை பிடிச்சிச்சுன்னா என்ன? அப்படி நிறைய பேரு பிசாசுக்கு பயம். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், பிசாசுக்கு
எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களுக்குள்ளே இருக்கும்போது எந்த பிசாசும் நம்மளை தொட முடியாது. முதல்ல அதை குறிச்ச பயத்தை நம்ம எடுத்து வெளியே போடணும். அவன் என்ன சோதிச்சிருவானோ, அவன் என்ன பாவத்துல விழத்தள்ளிடுவானோ, அவன் இந்த மாதிரி பண்ணிடுவானோ, அப்படியெல்லாம் கிடையாது. நான் நம்புறேன் அவனிடத்திலே இருக்கிற சக்தி பலவீனமானது. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவன் தலையை நசுக்கி விட்டான். அவன் தலையை நசுக்கி விட்டான். அவன் என்னை ஒன்றும் செய்யவே முடியாது. நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாள் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்க வியாபாரத்திற்கு மேல் இருந்த பிசாசுனுடைய கைகள் ஜெபிக்க ஜெபிக்க எடுக்கப்பட போகிறது. உங்க குடும்பத்தின் மேல இன்றைக்கு வரைக்கும் ஆளுகை செய்து கொண்டிருந்த அந்த பிசாசு மின்னலை போல கீழே விழுவானாக. அவனுடைய சக்திகள் முழுவதுமாய் அழிவதாக. எல்லாரும் கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஆமென். சாத்தானை ஜெயித்த இயேசு, சாத்தானை ஜெயித்த இயேசு. இன்றைக்கு ஒரு விடுதலை, இன்றைக்கு ஒரு விடுதலை. ஆமென். குடும்பத்தின் மேல் இருக்கிற சத்துரு இப்பொழுது மின்னலை போல விழுவானாக, விழுவானாக. அந்த சத்துருடைய அதிகாரம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் வெளியே போவதாக. யாருக்குள்ளே எல்லாம் பிசாசுடைய கிரியைகள் இருக்கிறதோ இந்த 54வது நாள் உம்முடைய வல்லமை கடந்து போய் ஆமென் அந்த கிரியையை முற்றிலும் அழிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சத்துரு மின்னலை போல விழுவான். சத்துரு மின்னலை போல விழுவான். சொல்லுங்க எல்லாரும், கைகளை உயர்த்தி ஒரு 2-3 டைம் சொல்லலாம். பிசாசு, எனக்கு விரோதமாய் எழும்பின பிசாசு மின்னலை போல விழுவான். அவன் துரத்தப்பட்டு போவான். வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். உங்க கண்கள் காணும். இதுவரையிலும் உங்களை தொட்ட அந்த பிசாசு இனி உங்களை நெருங்க முடியாது. உங்களை சுற்றி கத்தர் அக்கினி மதில கத்தர் வைக்க போறார். உங்களுக்குள்ள ஒரு தேவ பிரசன்னம் வரப்போகிறது. உங்க வாகனத்துல ஆண்டவருடைய பிரசன்னம் வரப்போகிறது. சொல்லுங்க சொல்லுங்க, அந்த மகிமை, அந்த மகிமை உங்க தலைமையில ஊற்றப்படட்டும். ஆமென். சத்துரு நடுங்கிற ஒரு அபிஷேகத்தை கத்தர் இப்பொழுது கட்டளை இடுவாராக, கட்டளை இடுவாராக. Thank you Jesus, thank you Jesus, hallelujah. அந்த பிசாசுனுடைய காரியத்திற்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. நீங்க எதிர்த்து நின்றா போதும், நீங்க ஆராதிச்சா போதும். ஹல்லேலூயா. இன்னொருத்தர் பிசாசை ஓட்ட வேண்டிய அவசியம் கூட இல்லை. எனக்கு என்னுடைய குடும்பத்துல இல்ல என்னுடைய சரீரத்துல பிசாசுனுடைய போராட்டம் இருக்குன்னு தெரியறவங்க, நான் நம்புறேன், நீங்க ஆராதிச்சா போதும், நீங்க பைபிள் வாசிச்சா போதும். அந்த பிசாசால என்ன பண்ண முடியாதுன்னா உள்ள இருக்கவே முடியாது, உள்ள இருக்க முடியாது. அது ஓடும். நான் குடியிருக்கும் போது, என்னுடைய வீட்டில் இருக்கும்போது, மேல வீட்டில் இருக்கிற சிஸ்டர்ஸ் எல்லாருக்குமே பிசாசு பிடிக்கும். அப்படியே இங்க இருந்து 1 கிலோமீட்டர் ஓடுவாங்க, அங்க இருந்து 1 கிலோமீட்டர் வருவாங்க. எங்க பாஸ்டர் அங்கே இருந்து வந்த உடனே பாத்தீங்கன்னா அந்த பிசாசு அப்படியே கப்சிப்புன்னு அப்படியே கையை கட்டிட்டு உட்காந்துருக்கும். அப்படியே ஜெபம் பண்ண உடனே, ஆனா கொஞ்ச நாள் ஏமாத்திட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க குடும்பம் முழுக்க அந்த பிசாசின் பிடியில இருந்து விடுதலையை கத்த தந்தார். அந்த தேவன் தான் இன்று வாக்கு கொடுக்கிறார். சாத்தான் மின்னலை போல விழுகிறதை கண்டே. இனி உங்க குடும்பத்துல நான் நம்புறேன் ஒரு சுகவாழ்வு நீடிக்கும், ஒரு சமாதானம் நீடிக்கும். நீங்க சம்பாதிக்கிறது உங்களுடைய கைகளிலே தங்க போகிறது. ஏன்னா சத்துருடைய கிரியைகள் முழுவதும் அழிக்கப்பட போகிறது. ஆமென். பிசாசுனுடைய குணங்களுக்கு நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா பிசாசு உடனே உங்களுக்கு வந்துடும். ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வாலிப தங்கச்சி, திருமணமாகி ஒரு குழந்தையோட இருக்கிற ஒரு தங்கச்சி, அப்போ திடீர்னு வந்து அவங்களுடைய கணவனார் வந்து சொல்றாரு, பாஸ்டர் அழுதுட்டே இருக்கிறா, வீட்டுல அழுதுட்டே இருக்கிறா, யார்கிட்டையுமே பேசவே மாட்டேங்கிறா, தூங்கவும் மாட்டேங்கிறா, அழுதுட்டே இருக்கிறா அப்படின்னு வந்து கூட்டிட்டு வந்தார். கூட்டிட்டு வந்த பிள்ளை, அந்த பிள்ளைகிட்ட பேசினா, என்னம்மா என்ன பிரச்சனை, ஏன் இவர் ஏதாவது திட்டுறாரா, இவர் ஏதாவது பிரச்சனை பண்றாரா அப்படின்னு கேட்டா, அவரா ரொம்ப தங்கமான ஒரு மனுஷன் அப்படின்னா என்ன வேணாலும் தன்னுடைய மனைவிக்காக செய்வார், அந்த மாதிரி ஒரு ஆளு. இல்ல இல்ல அதெல்லாம் இல்ல, ஆனா எனக்கு என்னமோ தெரியல, எனக்கு அழுக வருது, என்னமோ தெரியல, எனக்கு அழுக வருது, என்னமோ நான் அழுறேன். அப்புறம் வந்து எதுவுமே தெரியல, ஆனா அழுக வருது. அப்புறம் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணா அப்படியே பிசாசு ஆடுது. அது வரைக்கும் அழுதுட்டு இருந்த பிசாசு அப்போ பெரிய பெரிய ஆள் மாதிரி பயங்கரமா சத்தமா, நான் போக மாட்டேன் அப்படின்னு. என்னடா இது, இந்த பிள்ளைக்குள்ள எப்படிடா பிசாசு அப்படின்னு கேட்டா, அந்த பிசாசு எதனால வந்துச்சு அப்படின்னா, எப்ப பார்த்தாலும் ஒரு சோகமாகவே இருக்கிறது,
சோகமாகவே இருந்து 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 அந்த மாதிரி ஒரு அழுகிற பிசாசு அவங்கள வந்து பிடிச்சிருச்சு. அப்போ எரிச்சலா இருக்கிறவங்களுக்கு எரிச்சலுடைய பிசாசு பிடிக்கும். ரொம்ப கோபமா இருக்கிறவங்களுக்கு கோபமான பிசாசு பிடிக்கும். ஏன்னா கோபமான பிசாசு அங்கங்க சுத்திட்டே தெரியும். அதுக்கு எல்லாருமே சாந்த குணமா இருக்கிறதுனால எங்கேயுமே போக முடியாது. அப்போ யாருடா ரொம்ப கோபமா இருக்குன்னு பார்த்து உடனே வந்து என்ன பண்ணும்னா அதுக்குள்ள பூந்துக்கும். அதனாலதான் ஆண்டவர் சொல்ற, இதுல இல்ல விளையாட்டு இல்ல. நீங்க நிறைய பேர் சிரிக்கிறீங்க, என்ன பாஸ்டர் அப்படி. உண்மையிலே நான் வந்து ஊழியத்துல நடக்கிறத சொல்றேன். அப்போ பிசாசு வந்து பார்த்துட்டே இருப்பான், யாருக்குள்ள வந்து புகழலாம் அப்படின்னு சொல்லி. பிசாசு வந்து 12 சீசர்களுக்குள்ளே யூதாஸ் காரியத்துக்குள்ள பிசாசு என்ன பண்ணானாமா, புகுந்தான். ஏன் அப்படின்னா அந்த 12 பேர்லயும் இவ ஸ்பிரிச்சுவலா இன்வால்வ்மெண்ட் ஆகாதது யாருதான், யூதாஸ் காரியத்து தான். எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா அந்த 12 பேர்ல 11 பேரு ஏதாவது ஒரு இடத்துல கனெக்ட் ஆவாங்க, ஆண்டவருடைய ஊழியத்தோட கனெக்ட் ஆவாங்க. ஆனா வேறு எப்பவுமே எனக்கு வேலை இருக்குது, எனக்கு வேலை இருக்குது, எனக்கு அந்த கணக்கு பார்க்கணும், எனக்கு இந்த கணக்கு பார்க்கணும், இன்னைக்கு ஆஃபரிங் எவ்வளவு வந்துச்சுன்னு பார்க்கணும். ஏன்னா பணப்பை அவனுடைய கையிலே இருந்ததுனால அந்த நாளுடைய ஊழியத்துல இருக்கிற அந்த வரவு செலவு கணக்கு முழுக்க முழுக்க யூதாஸ் காரியத்தினுடைய கையில தான் இருந்துச்சு. இதனாலே இந்த மனுஷன் என்ன பண்ணிட்டாங்கன்னா நிறைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி போய் ஸ்பிரிச்சுவலுக்குள்ள வரவே இல்லை, அந்த கூட்டத்துக்குள்ள வரவே இல்லை. அப்போ தனித்து போனதுனால பிசாசுக்கு ரொம்ப ஈஸியா போயிருச்சு, அவனுக்குள்ள புகுந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, எதையுமே நம்ம மிஞ்சி என்ன பண்ணக்கூடாது, மிஞ்சி செய்யக்கூடாது, மிஞ்சி செய்யக்கூடாது. பாருங்க, அந்த இறந்து போன கணவனுக்காக, இறந்து போன தகப்பனாருக்காக, இறந்து போன தாயாருக்காக ரொம்ப நினைச்சிட்டே இருந்து போட்டோவை கட்டி பிடிச்சிட்டு உட்கார்ந்து இருந்து, துணிமணிகளை கட்டி பிடிச்சிட்டு உட்கார்ந்து இருந்து, அவருடைய நினைப்பாகவே இருந்த பலருக்கு வந்து அந்த அப்பாவனுடைய ரூபத்திலேயே, கணவனாருடைய ரூபத்திலேயே, மனைவியினுடைய ரூபத்திலேயே பிசாசு பிடிச்சிருந்த எத்தனையோ பேரை நான் டீல் பண்ணி இருக்கிறேன். கேட்டா என்ன சொல்லுவேன்னா, நான் வந்து அவங்க அப்பாவுடைய பேரை சொல்லும், இல்லைன்னா அவங்க அம்மாவுடைய பேர் சொல்லும், இல்லைன்னா இறந்து போனவங்களுடைய பேரை சொல்லும். ஏன் இப்படி இருக்குன்னா, அவங்க ரொம்ப ஈடுபாடோட இருந்த உடனே, அந்த அவங்களோட அந்த ஆத்துமா கனெக்டா இருந்த உடனே பிசாசு என்ன பண்ணும்னா அதே மாதிரி ஒரு பேரை வச்சுட்டு உள்ள வர்றதுக்கு ட்ரை பண்ணும். அதனாலதான் ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து எதுலையுமே நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா எக்ஸ்ட்ரீமா போகக்கூடாது. பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க, பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. இந்த மாதிரி சூசைட் பண்றதுக்கு, தற்கொலை பண்றதுக்கு பாருங்க, இந்த தற்கொலை பண்றவங்க வந்து ஏன் பிசாசுனால நடத்தப்படுறாங்கன்னா, உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்லி இருக்கிறேன். புது வீடு கட்டியாச்சு. அன்னைக்கு அந்த வீட்டை வந்து அன்னைக்கு தான் பிரதிஷ்டை பண்ண போறாங்க. பிரதிஷ்டை பண்ண போகிற அன்னைக்கு கணவன் மனைவிக்கு பயங்கரமான சண்டை, ரொம்ப சண்டை. உடனே மனைவி ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க, இந்த புது வீடை டெடிகேட் பண்றதுக்கு முன்னாடி இந்த வீட்டிலேயே நான் சூசைட் பண்ணி செத்துருவேன் அப்படின்னு நினைச்சிட்டு ஸ்ட்ரெயிட்டா எங்க போறாங்கன்னா, நேரம் வந்து பால் காய்க்கிறதுக்காக அப்பதான் கேஸ் ஸ்டவ் இதெல்லாத்தையும் வச்சிருக்காங்க. இந்த கேஸ வந்து அவங்க ஆன் பண்ணி விடுறாங்க. ஆன் பண்ணி விட்டுட்டு இவங்க என்ன தேடுறாங்கன்னா தீப்பெட்டி தேடுறாங்க. இவங்க அவசரமா கோபத்துல சண்டை போட்டு உள்ள போனாங்களே தவிர தீப்பெட்டி கையில கொண்டு போகல. இது லிட்டரலா நடந்த சம்பவம். அவங்க வந்து தீப்பெட்டியை தேடும் போது ஒரு கை வந்து தீப்பெட்டியை கொடுக்கறது மாதிரி ஒரு கை வந்துச்சாங்க. இவங்க அந்த ஒரு செகண்ட்ல வந்து, நான் தீப்பெட்டி எடுத்துட்டு வரல, நான் வந்து இப்படி கோவிச்சுட்டு வந்து கதவை சாத்தி எனக்கு தீப்பெட்டி கொடுக்கிற அளவுக்கு யாருமே இல்லை, அந்த ஒரு நிமிஷத்துல சுதாகரிச்சாங்களாமா. டக்குன்னு இவங்க வந்து யோசனை, அந்த கை மறைஞ்சிருச்சாமா, தெரியல இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கேஸ் ஆஃப் பண்ணிட்டு வந்து அந்த வீட்டிலேயே மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க. ஐயோ, பிசாசு வந்து ரொம்ப மோசம். அவன் அப்படின்னா நீங்க அவனுக்கு இடம் கொடுத்துட்டீங்க, நீங்க வாயை திறந்து அறிக்கை செய்யக்கூடாது, நான் தற்கொலை பண்ணிக்க, ஏன்னா அதை கேட்டுட்டு இருப்பான் பிசாசு, அந்த வார்த்தையை கேட்டுட்டு இருப்பான். அந்த வார்த்தையை வச்சே உங்களை அப்படி கொண்டு போயிடுவான், அந்த எண்ணத்தை வச்சே உங்களை அப்படி கொண்டு போயிடுவான். வேதம் சொல்லுகிறது, சவுலுக்குள்ள பொல்லாத ஆவி இறங்கிருச்சு. இந்த பொல்லாத ஆவி சவுலுக்குள்ள இறங்குறதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க? அவன் ரட்சிக்கப்பட்டவன், அவன் வந்து ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றவன், ஆண்டவர் அவனை ராஜாவா ஏற்படுத்தினாரு. சவுலுக்குள்ள பொல்லாத ஆவி வர்றதுக்கு எந்த விக்கிரக கோயிலுக்கு அவர் போனாரு? இல்ல எந்த நம்ம சொல்றது மாதிரி இல்லைன்னா எந்த கல்லறை தோட்டத்து வழியா போனாரு? எங்கேயும் போல. சவுலுக்குள்ள பொல்லாத ஆவி வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தாவீதின் பேர்ல அவர் என்னவா இருந்தாரு? எரிச்சலா இருந்தாரு, காய்மகாரமா இருந்தாரு, கோபமா இருந்தாரு. தாவீதின் மேல இருந்த எரிச்சல் வளர 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 பர்மிஷனே கேட்காம யார் உள்ள வந்தா?
யார் உள்ள வந்தா? சிஸ்டர், நீங்க தயவு செய்து உங்களுடைய கோபத்தை கண்டினியூ பண்ணாதீங்க, உங்களுடைய எரிச்சலை கண்டினியூ பண்ணாதீங்க, சில காரியத்தை நீங்க கண்டினியூ பண்ணாதீங்க. நீங்க தான் ஓபன் பண்ணி கொடுக்குறீங்க, நீங்க தான் ஓபன் பண்ணி கொடுக்குறீங்க. இப்ப போன 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு வாலிப பிள்ளை வந்து பிசாசு பிடிச்ச பிள்ளைய கொண்டு வந்துடுறாங்க. அப்படியே அலறுது வாலிப பிள்ளை. என்ன அப்படின்னு கேட்டா, ராத்திரி ஆனா போனை தூக்கிட்டு போய் உட்கார்ந்துட்டு ஒரே பேய் படமா பாக்குறது. மாடியில உட்கார்ந்து பேய் படம் பார்த்து 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 அந்த ஸ்பிரிட் உள்ள அட்டாக் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். என்ன லைஃபே ஒண்ணும் இல்லாம போற அளவுக்கு போயிடுச்சு. ஐயோ, ரொம்ப கவனம். சில விஷயத்துக்கெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் இடம் கொடுத்துட்டீங்கன்னா பிசாசு உள்ள உட்கார்ந்துருவான். அதனாலதான் ஆண்டவர் உங்களுக்குள்ளே இருந்தா, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்தா, நீங்க இந்த மாதிரி விஷயத்துல நீங்க நீடிக்க மாட்டீங்க, இந்த அசுத்தத்துல நீங்க நீடிச்சு போக மாட்டீங்க. நீங்க உடனே மன்னிச்சிருவீங்க, நீங்க உடனே மறந்துடுவீங்க. எரிச்சல் உங்களுக்குள்ளே இருக்காது. பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். கர்த்தர் ஆண்டவர் சொல்லுகிறார், அவனுக்கு என்னிடத்திலே ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை, எதுவுமே இருக்கக்கூடாது. ஆமோதிக்கிறீர்களா? ஹalleluya. சோ ஏசப்பா, இன்னைக்கு நமக்கு கிருபையாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். பிசாசு மின்னலை போல விழுகிறதை நான் கண்டேன். இந்த வார்த்தையை ஆண்டவர் எனக்கு கொடுக்கும் போது நான் ஆணித்தரமா விசுவாசிச்சு நான் வந்தேன். நான் நம்புறேன், இனி உங்க குடும்பத்தின் மேல இருக்கிற பிசாசனுடைய கை எடுக்கப்படும். உங்க சரீரத்தின் மேல பிசாசு வச்சிருக்கிற கை எடுக்கப்படும். உங்க தொழிலின் மேல பிசாசு வைத்திருக்கிற கை இப்பொழுது முறிக்கப்பட்டு போகும். பிசாசனுடைய ஆதிக்கங்களை கர்த்தர் அழிப்பாராக. வல்லமை 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 அக்கினி. அப்பா அப்பா, இப்பொழுது உங்க வல்லமைக்கு முன்பாக பிசாசு நிற்க முடியாது. உங்க பிரசன்னத்துக்கு முன்னாடி பிசாசு நிற்க முடியாது. இந்த 54 நாட்களும் உங்க வார்த்தையை உச்சரிக்கிற இந்த வாயினால துதிக்கிறோம் துதிக்கிறோம். இப்போ அந்த மகிமை கடந்து வந்து இயேசுவே, இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் அந்த கை முறிக்கப்படுவதாக, முறிக்கப்படுவதாக, அந்த ஆளுகை வெளியே போவதாக. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. ஹalleluya. நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். ஹalleluya. இந்தியாவில் கிட்டத்தட்ட 300 திருச்சபைகளை நடத்தின ஒரு மிகப்பெரிய தேவனுடைய ஊழியக்காரர். அப்படி ஒரு மலையாளி. அவர் முதலில் ஊழியத்திற்காக போகும்போது வீட்டு வாடகைக்கு பணம் இல்லை, எங்க தங்குறதுன்னு தெரியல. அப்போ வீடுக்காக தேடினாராமா. எல்லா இடத்துலயும் வாடகை அதிகமா இருக்குது, எங்க போறதுன்னு தெரியல. ஒரு மளிகை கடையில போய் கேட்டாராமா, இங்க எங்கேயாவது வீடு கிடைக்குமான்னு. ஒரு அம்மா சொன்னாங்களாமா, இங்க ஒரு வீடு பூட்டப்பட்டு இருக்குது, பட் இந்த வீட்டுல ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையன் சூசைட் பண்ணி செத்து போயிட்டான். அதுக்கப்புறம் வந்த குடும்பத்துல, அடுத்து குடி வந்த குடும்பத்திலையும் ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க. அதற்கு அப்புறம் இந்த வீடு ராசி இல்லாத வீடு. இந்த வீடு யார் வந்தாலும் 1 மாசம் கூட தங்க முடியாதுன்ற அளவுக்கு இருக்குது. இத வேணா கேட்டு பாருங்கன்னு ஓனர்கிட்ட கேட்டு பார்க்கும்போது, தம்பி நீ வாலிப தம்பியா இருக்கிற, எனக்கு பயமா இருக்குது, நீ எதுக்கும் ஒரு 3 மாசம் இரு. அந்த 3 மாசம் நீ 1 பைசா வாடகை கொடுக்க வேண்டாம். அந்த 3 மாசமும் அந்த வீடு உனக்கு நல்லா இருந்துச்சுன்னா நீ அகைன் 2 வருஷம் வாடகை கொடுக்காம அந்த வீட்டுல இருந்துக்கோ அப்படின்னு அந்த ஓனர் சொன்னாராமா. இவர் போய் அதெல்லாம் ஒற்றை அடிச்சு கழுவி தொடச்சு போய் படுத்து ஜெபம் பண்ணி நிம்மதியா தூங்கி 3 மாசம் இல்ல, கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் வரைக்கும் அதே இடத்துல அவர் இருந்தாராம். ஹalleluya. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம மேல கர்த்தர் இருக்கிறார், அவருடைய பிரசன்னம் இருக்குது. நீங்க ஏன் பயப்படுறீங்க? நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களுக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர் பெரியவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனை விட நமக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். அந்த பிசாசுக்கு நாம் பயப்பட தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. ஹalleluya. வஸ்திரம் பழமையா இருக்குன்னு கொண்டு போய் அழுக்கான வஸ்திரத்தை உடுத்தி இருக்கிறான் அப்படின்னு குற்றப்படுத்தும் போது நான் நம்புறேன், பிசாசு குற்றப்படுத்தும் போது அந்த வஸ்திரத்தை மாற்றினவர் தான் என்னுடைய கர்த்தர். சத்துரு கையில உங்களையும் என்னையும் நிச்சயமா சொல்றேன் ஒப்பு கொடுக்க மாட்டார். இந்த 100 நாள் அதுக்காக தான் கர்த்தர் வேறு விரிச்சிருக்கிறார். கர்த்தர் உங்களை செலக்ட் பண்ணி இருக்கிறாரு. மகளே, உனக்கு விரோதமாய் அந்த பிசாசு இனி முயற்சி எடுக்க முடியாது. என் மேல இருக்கிற வல்லமை பெரிய வல்லமை, பெரிய வல்லமை.
அந்த அபிஷேகத்திற்காக எல்லாரும் கரங்களை தட்டி, ஆவியே ஆவியே என்னை அனலாக்கும், என்னை அனலாக்கும், என்னை அபிஷேகியும், என்னை அபிஷேகியும். ஆமென் ஆமென் ஆமென். அந்த வல்லமை கடந்து வரட்டும், அவருடைய பிரசன்னம் கடந்து வரட்டும், அவருடைய மகிமை கடந்து வரட்டும். நான் நிற்கும் போது அற்புதம் நடக்கணும். எனக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறதுனால சத்துரு என்னை பார்த்து வெட்கப்பட்டு போகணும். எனக்குள்ளே இருக்கிற வல்லமை புறப்படணும். ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியத்திற்காக கடந்து போகும்போது வேதம் சொல்லுது, அந்த ஊர்லயே அப்படியே குறி சொல்லுகிற ஆவி உடைய அந்த பிசாசு உடையவங்க வந்து அந்த மனுஷனை பார்த்த உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்படியே பயந்துட்டாங்க. பயந்து போய் ரட்சிப்பின் உபதேசத்தை அறிவிக்கிறதுக்கு வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னாங்கல்ல. அப்போ பவுலை பார்த்த உடனே நிக்க முடியல. பவுல் உடனே திரும்பி பார்த்து, இயேசுவின் நாமத்தில் இவர்களுக்குள்ள இருக்கிற கிரியை செய்கிற ஆவியை வெளியே போ அப்படின்னு கட்டளையிட்டான். பவுலோடு இருக்கிற தேவன் தான் என்னோடும் இருக்கிறார், உங்களோடும் இருக்கிறார், நம்மோடும் இருக்கிறார். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம எதிர்த்து நிற்க போறோம், எதிர்த்து நிற்க போறோம். அவன் பெரியவன் அல்ல, என் கர்த்தர் பெரியவன். ஹல்லேலூயா. ஒரு 3 காரியத்தை வேகமாய் சொல்லி நான் உங்களுக்காக ஜெபித்து முடிக்க ஆசைப்படுகிறேன். வாசிக்கலாமா? வேதத்தை திறந்து வந்து வாசிக்கலாம். நீங்க கலாத்தியரின் புஸ்தகம், கலாத்தியரின் நிருபம் வாசிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். 3ஆம் அதிகாரத்துல 3ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென். 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாம போகத்தக்கதாய் உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படப்பட்டிருந்தாரே. ஹல்லேலூயா. இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாய் உங்களை மயக்கினவன் யார்? மயக்கினவன் யார்? அப்போ இந்த கலாத்தியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் போது என்ன எழுதுறார் அப்படின்னு சொன்னா, பிசாசு உங்களுக்குள்ளே கிரியை செய்கிறான். பிசாசு உங்களுக்குள்ள எப்படி கிரியை செய்யறான்னா, நம்பர் 1, முதலாவதாக நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? உங்களை மயக்கினவன் யார்? உங்களை மயக்கினவன் யார்? அப்போ பிசாசுடைய ஒரு மிகப்பெரிய தந்திரம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்மளை என்ன பண்றவனா இருக்கிறான்னு வேதம் சொல்லுது, மயக்கிறவனாய். நிறைய பேர் என்ன நிலையில இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அப்படியே இந்த உலக காரியத்துல, உலக வாழ்க்கையில நிறைய பேர் மயங்கி திரிகிறார்கள். அப்படியே மயக்கமா இருக்கிறாங்க. அப்படின்னா அவர்களுக்கு வந்து கீழ்ப்படிய முடியல, கர்த்தருக்காக நிற்க முடியல, ஒரு மயக்க நிலையிலே சத்துரு வந்து வைத்திருக்கிறான். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் எதிலிருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து மயங்கி கிடக்கிறவர்கள் அல்ல, மயங்கி கிடக்கிறவர்கள் அல்ல. எவ்வளவு பலசாலிகளா இருந்தாலும், அதான் சிங்கம், அவனுக்குள்ளே இருக்கிற பலன் என்ன பலன்னா, சிங்கத்திற்கு ஒத்த பலன் இருக்குது. ஆனா சிங்கத்தோ போல பலனா இருந்து, ஆனா அவன் என்ன பண்ணி இருக்கிறான் அப்படின்னா, மடங்கி போய் படுத்து கிடக்கிறான், மயங்கி போய் படுத்து கிடக்கிறான். சிங்கம் எந்திரிச்சு நின்றுச்சுன்னா எவ்வளவு பெரிய வெற்றி. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க வந்து இந்த மயக்க நிலையில் இருந்து வெளியே வந்தா நீங்க கர்ச்சிக்கிற சிங்கமாய் மாறுவீர்கள், நீங்கள் சாட்சி உள்ளவர்களாய் மாறுவீர்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையில இருக்க கூடாதுன்னா, மயக்கமா நீங்க இருக்க கூடாது, நீங்க மயங்கின நிலைமையில இருக்க கூடாது. மயங்கின நிலைமை அப்படின்னு சொன்னா, உயிர் இருக்குது, ஹார்ட் பீட் அடிக்குது, உடம்புல பலன் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனா என்ன பண்ண முடியலன்னா, செயல்படாத சரீரம், அவங்களால செயல்பட முடியல. உயிர் இருந்தும் செயல்பட முடியாத நிலைமையிலே இருக்கிறவர்கள் தான் மயக்க நிலைமையிலே இருக்கிறவர்கள். அதனாலதான் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், புத்தி இல்லாத கலாத்தியரே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாம போக பண்ணுகிறதற்கு உங்களை மயக்கினவன் யார்? அப்போ பிசாசு கொண்டு வருகிற முதல் சூழ்ச்சி என்ன சூழ்ச்சி அப்படின்னா, நமக்கு மயக்க நிலைமை. நான் விசுவாசிக்கிறேன், இந்த 54வது நாள் கர்த்தர் உங்களை எந்த நிலைமையிலிருந்து வெளியே கொண்டு வரணும்னா, நீங்க மடங்கி போய் படுத்து கிடக்க கூடாது, நீங்க யாரும் மயக்க நிலைமையிலே இருக்க கூடாது.
அப்படியே அரை நிதானத்துல இருக்க கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் உற்சாகமாய், தைரியமாய், பலமாய், நீங்க எந்த நேரத்திலையும் விழிப்புள்ளவர்களாய், பலன் உள்ளவர்களாய் அப்படி இருப்பதற்கு கர்த்தர் உங்களை கிருபையாய் கர்த்தர் அழைக்கிறார். உங்கள் வேலை ஸ்தலத்திலே நீங்கள் போகும்போது இருக்கிற மயக்க தன்மைகளை கர்த்தர் வெளியே எடுப்பாராக. இந்த உலகத்திலே வாழ்கிற வாழ்க்கை மயக்க தன்மையா இருக்கிற அதை கர்த்தர் வெளியே எடுத்து இப்போ ஆண்டவர் உற்சாகத்தினால் நிரப்புவாராக. கைகளை மேல உயர்த்தி சொல்லுங்க அப்பாவை பார்த்து, எத்தனை பேரோடு ஆண்டவர் இந்த வார்த்தையினாலே பேசுறாரோ. ஹல்லேலூயா, ஆமென். அந்த மயக்க தன்மையில் இருந்து இப்பொழுது கர்த்தர் வெளியே கொண்டு வருவாராக, கொண்டு வருவாராக. சத்துரு இப்படி அநேகர் மேல போராடுகிறான். சிங்கம் போல் இருக்கிற உங்களை மடங்கி படுக்க பண்ணுகிறான். ஆனா கர்த்தரோ இன்றைக்கு தட்டி எழுப்புகிறதற்கு கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் தட்டி எழுப்புகிறதற்கு விரும்புகிறார். என் சரீரத்தில் இருக்கிற மயக்க தன்மைகள் இயேசுவின் நாமத்தினால மாறுவதாக. நீங்க இன்னைக்கு இந்த 54வது நாள் ஒரு ஜெப நாளா நியமிச்சிருவோம். ஜெபிக்க ஜெபிக்க ஜெயம் கிடைக்கும். ஜெபிக்க ஜெபிக்க சத்துரு வெட்கப்பட்டு போவான். ஜெபிக்க ஜெபிக்க அற்புதம் நடக்கும். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். மயக்க தன்மையை மாற்றுகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி இருக்க கூடாதாமா? மயங்கி போய் படுத்து கிடக்க கூடாது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தால் உன்னை நான் என்ன பண்ணுவேன்? உன்னை நான் வாந்தி பண்ணி போடுவேன். நீ அனலாவது குளிராது இரு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஏதோ ஒண்ணுல இருன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ சில நேரத்துல பிசாசு வந்துச்சுனாலே நமக்குள்ள அவன் செய்கிற முதல் கிரியை என்ன அப்படின்னு சொன்னா, அப்படியே சாகவும் விடாம வாழவும் விடாம அந்த இடையில ஒரு விரக்தியான ஒரு சூழ்நிலையில வைக்கிறவன் தான் பிசாசு. ஆனா இன்றைக்கு கர்த்தர் அவனை ஜெயிக்கக்கூடிய கிருபைய கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஒரு உற்சாகத்தை ஆண்டவர் உங்களுக்குள்ள தருவார். ஒரு வேகத்தை ஆண்டவர் உங்களுக்குள்ள தருவார். நான் இந்த பலிபீடத்துல பாரத்தோட நான் நிக்கிறேன். கர்த்தர் உங்களை அப்படியே பலப்படுத்துவாராக. பல மாதங்களா உங்களுக்கு இருக்கிற மயக்க தன்மைகள் கண்டிப்பா மாறும். நீங்க உற்சாகம் அடைவீர்கள். உங்கள் வேலையை நினைத்தால் நீங்கள் சந்தோஷப்படுகிற நாள் வரும். உங்க தொழிலுக்கு நீங்க சந்தோஷமா கடந்து போவீங்க. ஆமென். எஸ், கர்த்தர் அதை செய்து முடிக்க வல்லவர். உங்க வேலைக்கு நீங்க சந்தோஷமாய், ஊழியத்திற்கு நீங்க சந்தோஷமாய் கடந்து போவீங்க. அந்த மயக்க தன்மையிலிருந்து வெளியே கொண்டு வருகிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. பாருங்க, உலகத்துல இருக்கிற போதை பொருட்கள் எல்லாம் என்ன பண்ணுன்னு சொன்னா, இந்த போதை பொருள் எல்லாம் என்ன பண்ணும்னா ஒரு மயக்க நிலைமையை கொடுக்கும், ஒரு மயக்கத்தை கொடுக்கும். அப்படியே மிதந்துட்டே இருக்கிறது மாதிரி. எதுக்காக சாராயத்தை குடிக்கிறாங்க? சாராயத்தை குடிக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு கொஞ்ச நேரம் அந்த சாராயத்தினுடைய தன்மை மாறுற வரைக்கும் அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, ஒரு வித்தியாசமான உலகத்துல இருக்கிற மாதிரி இருக்குமாமா. மயக்கமா அப்படி இருக்குமாமா. ஒரு மாதிரி வித்தியாசமான ஃபீல், எந்த சோகமும் இருக்காது அப்படின்றது மாதிரி இருக்குமாமா. அது மாதிரி இந்த நிறைய போதை பொருட்கள் எல்லாம் நிறைய பேர் பயன்படுத்துறாங்க. அவங்க எல்லாம் எதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னா, அப்படியே மேல நல்லாவும் இல்ல கெட்டதாவும் இல்ல, அப்படியே ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமான மயக்கம். இது பிசாசுனுடைய ஆவி. நான் நம்புறேன், நம்ம போதையை சாப்பிட்டா மட்டும்தான் மயக்கமா இல்ல. சிலர் எதுல மயக்கமா இருப்பாங்கன்னா, பிசாசு உங்களுக்குள்ளே செய்கிற முதல் கிரிய மயக்கத்தன்மை. எப்பொழுதும் ஆண்டவருடைய பிள்ளைகள் உற்சாகத்தோடையே இருக்கணும். உற்சாகத்தோட நான் சொல்றேன், நீங்க இன்னைக்கு அதற்காக ஜெபித்து வெளியே வாங்க. உங்களுக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை, உங்க சரீரத்துல எந்த பிரச்சனையும் இல்லை, உங்க வெளியில எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா பிசாசு தான் உங்களை என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, அப்படியே கட்டி இறுக்கி மயக்கி வச்சிருக்கிறான். ஆனா கர்த்தர் இன்றைக்கு சத்துரு மின்னலை போல விழுவானாக. நடக்காத அந்த காரியத்தை நினைத்து உங்களுக்கு இருக்கிற அந்த மயக்க தன்மையிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வந்து ஒரு உற்சாகமான ஆவியை கர்த்தர் ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், புத்தி இல்லாத கலாத்தியரே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்க உங்களை மயக்கினவன் யார்? பிசாசை குறிச்சு ஒரு அவேர்னஸ் கொடுக்கிறாரு. பிசாசு யாருன்ற சத்தியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய சபைக்கு சொல்றாரு. கலாத்திய சபைக்கு சொல்லும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, பிசாசுனுடைய முதல் தந்திரம் என்னன்னா, உன்னை மயக்கிடுவான்பா, உன்னை மயக்க நிலைமையில வைப்பான். கேர்ஃபுல், ரொம்ப ஜாக்கிரதையாரு. நீ மயக்க நிலைமையில இருக்காத.
வேதம் சொல்லுது சிம்சோன் தெளிலானுடைய மடியில படுத்து கிடந்தா முடியையே கட் பண்ணி எடுக்கிற அளவிற்கு சிறை அவளை ஃபுல்லா வந்து அவனுடைய 7 ஜடையையும் கட் பண்ணி, அது அவ்வளவு ஈஸியா அந்த ஜடையை எடுக்கிறது. ஆனா நான் ஒரு என்னதான் தூங்கினாலும் தன்னுடைய முடியை கட் பண்ணும்போது நமக்கு வந்து கூசாது, நம்ம எழும்ப மாட்டோம். அப்ப என்னன்னா அவளுடைய மடியில சிம்சோன் என்ன பண்ணிருந்தான்னா பிசாசு வந்து அப்படியே மயங்கி படுக்க வச்சுட்டான். அவன் மயக்க நிலைமையில இருந்தான். என்ன நடக்குதுன்னே தெரியல. சில வாலிப தம்பிகள் மயக்கத்துல கிடக்குறாங்க. என்ன நடக்குதுன்னே தெரியல, என்ன செய்யறோன்னே தெரியல. நீங்க மயக்க நிலைமையில இருந்து வெளியே வரணும். பிசாசுடைய மிகப்பெரிய தந்திரம் என்னன்னா உங்களை மயங்க பண்ணுகிறவன் பிசாசு. ஆமென். அவ்வளவு பெரிய எலியா வேதம் சொல்லுது போய் ஒரு சூறை செடி அந்த இடத்துல மறைஞ்சு போய் மடங்கி படுத்து கிடக்கிறாரு, மயங்கிட்டாரு. ஆனா ஆண்டவர் தட்டி எழுப்பி உனக்கு இங்க என்ன வேலைன்னு சொல்லி கர்த்தர் அவனை திரும்பவும் கர்த்தர் 40 நாட்கள் ஓரேப் என்னும் பர்வதம் மட்டும் கர்த்தர் நடங்க பண்ணுகிறார். மயங்கி திரியாதீங்க, மயங்கி இருக்காதீங்க, மயக்க நிலைமையில இருக்காதீங்க. வயதான தாயாரா இருந்தா கூட எப்படி இருக்கணும் அப்படின்னா நீங்க மயக்க நிலைமையில இருக்க கூடாது, நீங்க உற்சாகத்தோட இருக்கணும். ஹல்லேலூயா. அது பிசாசுனுடைய மயக்கம், சோர்வு, இது எல்லாம் ஒரே வெரைட்டி தான். இந்த 54வது நாள் ஜபத்துல அந்த பிசாசுனுடைய கை உங்களை விட்டு எடுக்கப்படணும். நிறைய பேருக்கு எவ்வளவு தூங்கினாலும் டயர்டு மாறாது, எவ்வளவு ரெஸ்ட் எடுத்தாலும் டயர்டு நீங்காது. காலையில எந்திரிச்ச உடனே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வேலைக்கு போறதுக்கு சோறு வரும், தொழில ஆரம்பிக்கிறதுக்கு சோறு வரும். ஒரு மயக்கமான ஒரு நிலைமை. புத்தி இல்லாத கலாத்தியரே, உங்களை மயக்கினவன் யார்? ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? வெளியே நீங்க வரணும். அப்படியே அதுல இல்லாத கர்த்தர் அந்த சத்துருடைய பிடியிலிருந்து உங்களை விடுதலை ஆக்குவாராக. நம்பர் 2, இரண்டாவதாக இந்த காரியத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து சொல்லுகிறார் பாருங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை வாசிக்கலாமா? 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். 7வது வசனம், நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். ஆமென். நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? சோ கலாத்திய ஜனத்தை பார்த்து அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து சொல்றாரு, எப்பா உங்களை ஒரு பிசாசு வஞ்சிக்குது, ஒரு பிசாசு விரோதமா வருது. முதல் பிசாசு யார் அப்படின்னு சொன்னா உங்களை மயங்கி வச்சவன் யார் அப்படின்னு கேக்குறாங்க. இரண்டாவது அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல கேக்குறாரு, தடை செய்தவன் யார்? தடை செய்தவன் யார்? அப்போ சத்துருடைய இரண்டாவது மிகப்பெரிய வஞ்சகம் என்ன அப்படின்னு சொன்னா தடை செய்கிறவன் பிசாசு. எந்த காரியத்தை எடுத்தாலும் தடை செய்கிறவன். நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே அப்படின்னா ஒரு காலத்துல வந்து இந்த கலாத்தியா ஜனங்கள், இந்த விசுவாசிகள் என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப வேகமா ஓடுனாங்க. ஆண்டவருக்காக பெரிய பெரிய ஊழியத்தை எல்லாம் செஞ்சாங்க, நிறைய ஜெபம் பண்ணாங்க. ஆனா இப்போ பிசாசு என்ன பண்ணிட்டான் அப்படின்னா எல்லாத்தையும் தடை பண்ணிட்டான். ஊழியத்தை தடை பண்ணிட்டான், ஜெபத்தை தடை பண்ணிட்டான், பரிசுத்த வாழ்க்கையை தடை பண்ணிட்டான். எல்லாம் தடை. நான் நம்புறேன் அந்த தடைகளை ஜெயிக்கிறதற்கு இன்று கர்த்தர் பலன் தருவார். சத்துரு மின்னலை போல விழுவானாக. எந்தெந்த காரியங்கள் எல்லாம் தடைபட்டு கிடக்கிறதோ இந்த 100 days ஜபத்துல தடைபட்டது எல்லாம் திரும்ப நமக்கு ஆரம்பமாகும். தடைபட்டதை மறுபடியும் நீங்கள் துவங்க போகிறீர்கள். பிசாசு தடுத்து வச்சிருக்கிற அந்த தடைகளை கர்த்தர் உடைக்க போகிறார். அந்த தடைகளை முறித்து நீங்கள் முன்னேற போகிறீர்கள். இயேசு ராஜா நமக்கு முன்னே கடந்து போய் தடைகளை உடைக்கிறவர் நமக்கு முன்னே கடந்து போய் சத்துரு தடை செய்த அத்தனை காரியத்தையும் அந்த தடைகளை நீக்கி நம்மை முன்னே செல்ல வைக்கிறதற்கு ஹல்லேலூயா. முடிஞ்ச வரைக்கும் பிசாசு வந்து நீங்க துவங்கின காரியத்தை எல்லாம் தடை பண்றதுக்கு முயற்சி எடுப்பான், தடை பண்றதுக்கு வந்து நிப்பான். ஆனா நீங்க ஒரு விஷயத்துல நீங்க எப்போ ரொம்ப கவனமா இருக்கணும். கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. அந்த காரியத்தை வந்து நீங்க ஒரு நாளும் வந்து இடையில நிறுத்தவே கூடாது. ஹல்லேலூயா. நான் ஆபிரகாமினுடைய காலங்களிலே
தோண்டி நிறைய தண்ணீர் கிடைத்து ஆடு மாடுகளுக்கெல்லாம் கொடுத்து ஆபிரகாம் செல்வ சீமானாய் மாறுறதற்கு காரணமாய் இருந்த ஏசேக்கு என்னும் துறவு, சித்னா என்னும் துறவு இப்பொழுது மூடப்பட்டு கிடக்கிறது. ஆனா ஈசாக்கு என்கிற ஒரு தேவ மனுஷனை கர்த்தர் எழுப்பி அந்த 2 துறவுகளையும் திரும்பவும் தோண்ட வைத்தது போல எந்தெந்த காரியங்கள் எல்லாம் தடையாய் மூடப்பட்டு கிடக்கிறதோ இந்த 100 days ஜெபத்துல கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய வல்லமையை கொடுப்பாராக, வல்லமையை கொடுப்பாராக. மகனே அந்த ஊழியத்தை தொடரு, மகனே அந்த வேலையை தொடரு. கர்த்தர் இன்றைக்கு இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் வாக்கு கொடுக்கிறார். தடை செய்யாதே. உங்களை பார்த்து கர்த்தருடைய வாக்கு தத்துவம் இல்ல, அவன் தடை செய்ய முடியாது. அந்த தடைக்கு இடம் கொடுக்காதீங்க. அந்த தடைக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா சக்திகளும் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். தடைகளை உடைக்கிற கர்த்தர், தடைகளை உடைக்கிற கர்த்தர். கைகளை உயர்த்தி அப்படியே ஜெபம் பண்ணலாமா? எஸ், தடையா இருக்கிற சத்துருவை நீங்க ஜெயிக்கணும். அதான் கலாத்திய ஜனத்தை பார்த்து ஆமென் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, மகனே உன்னை தடை பண்ணி வச்சிருக்கிறான். ஒரு நாள் நீ ரொம்ப வேகமா ஓடுன, ஆனா பாரு இன்னைக்கு எல்லாத்தையும் தடை பண்ணிட்டான். அந்த ஜெபத்தை தடை பண்ணிட்டான் அவன். அதுதான் குறிக்கோள். நீயும் அதற்கு இடம் கொடுத்துட்டியே, நீயும் அதை சுதாகரிக்காம விட்டுட்டியே. ஆனா அந்த தடைப்பட்ட காரியம் மறுபடியும் நடப்பதற்கு சொல்லுங்க, ஆவியானவரே உங்க கிருபை கடந்து வரட்டும், கடந்து வரட்டும். இந்த 54வது நாள் ஜெபத்துல கர்த்தருடைய பிரசன்னம், இந்த சத்தம் யாருடைய காதுகளில் எல்லாம் தொனிக்கப்பட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் ஆண்டவர் அந்த தடைகளை உடைக்கிறார். அந்த துறவு மறுபடியும் தோண்டப்படுகிறது, அந்த காரியங்கள் திறமும் திறக்கப்படுகிறது. ஓ, நான் என்னுடைய ஆவிக்குரிய கண்களால நான் நினைக்கிறேன் அந்த கட்டுகள் இப்பொழுது அவிழ்கிறது, அந்த சங்கிலிகள் இப்பொழுது அவிழ்கிறது, அந்த பூட்டு இப்போ உடைகிறது. இயேசுவின் நாமத்தினால சத்துரு ஏவி பூட்டப்பட்டிருக்கிற அந்த பூட்டுகள் உடைத்து மறுபடியும் துவங்குவீர்கள். தடை செய்கிறவன் யார்? தடை செய்கிறவன் யார்? தடை செய்கிறவன் யார்? ஹalleluya, ஆமென். சத்துரு, தடை செய்கிற சத்துரு மின்னலை போல விழுவானாக. சோ ஃபர்ஸ்ட் அப்போஸ்தலனாகிய பவுல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய அவேர்னஸ் கொடுக்கிறாரு. நம்பர் 1, முதலாவதாக என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, புத்தி இல்லாத கலாத்தியரே, புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்க உங்களை மயக்கினவன் யார்? நீங்க எதுல ஜாக்கிரதையா இருக்கணும்? சில காரியத்துல நம்ம மயங்கிடக்கூடாது. சில ஆசீர்வாதங்கள் கொடுக்கறதுல மயங்கிடக்கூடாது. அப்படியே அப்படியே டெட் கண்டிஷன்ல போயிடக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பவும் மயக்க நிலைமையில இல்ல, எப்பவும் எப்படி இருக்கணும்? விழிப்பா இருக்கணும், விழிப்பா இருக்கணும். நம்பர் 2, இரண்டாவதாக இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியரை பார்த்து சொல்றீங்க, நீங்க நல்லா தானே ஓடுனீங்க, நீங்க நல்லா தானே ஓடுனீங்க, ஆனா இப்போ நீங்க எல்லாத்தையும் நீங்க முடிச்சு போட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்களே, தடையா இருக்குதே, எல்லாம் தடையாயிருச்சே. எப்படி எப்படி உங்களை தடை செய்தவன் யார்? தடை செய்தவன் யார்? என்னமோ தடையாயிருச்சு, என்னமோ தடையாச்சுன்னு நினைக்கிறீங்களே, கிடையாது. யாரோ ஒருத்தர் உங்களை என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, உன்னை தடை பண்ணி வச்சிருக்கிறான், உன்னை தடை பண்ணி வச்சிருக்கிறான். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்றை துவங்கினால் நீங்கள் முடிப்பீர்கள். உங்க கையில ஆண்டவர் ஒரு காரியத்தை துவங்க பண்ணினாரானால் நான் நம்புறேன், என்ன பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் அதை உங்களை கொண்டு செய்து முடிக்க வல்லவன். அது தடைபடாது, அது தடைபடாது. நீங்க சூழ்நிலையை பார்க்காதீங்க, எதிர்ப்ப பார்க்காதீங்க, நீங்க தைரியமா நில்லுங்க, நீங்க ஜபத்தோட நில்லுங்க. ஆண்டவர் தானே அந்த வெளிப்பாடு கொடுத்தாரு, ஆண்டவர் தானே ஆரம்பிக்க உதவி செய்தாரு. கர்த்தர் சொல்லுகிறாரு, செருபாபேலுடைய கைதான் இந்த ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போடுமே, ஆனால் அவனுடைய கையே அதை கட்டி முடிக்கும். செருபாபேலுடைய கைகள் இந்த ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். ஆதலால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று அறிவாய். அதனால உங்க கையில கொண்டு துவங்கினதை உங்க கையில கர்த்தர் வெற்றியாய் முடிப்பார். யாரும் இல்லைன்றதுக்காக அது தடையா போகாது. உங்களை விட்டு பலர் பிரிஞ்சு போனதுனால அது தடையா நிக்காது. நான் நம்புறேன், 1000 பேர் உங்களை விட்டு போனாலும் இயேசு உங்களை விட்டு போகல, கர்த்தர் உங்களை விட்டு போகல. அதனால அந்த காரியம் தடைபடாது. சிஸ்டர் தடைபடாது, பிரதர் தடைபடாது. அந்த மனுஷன் இருக்கிறத விட வெற்றியா நடக்கும், அந்த மனுஷி இருக்கிறத விட வெற்றியா நடக்கும், அந்த தகப்பனும் தாயாரும் இருக்கிறத விட வெற்றியா நடக்கும்.
கைகளை உயர்த்தி சொல்லுங்க. நீங்க கவனிச்சுங்க, நல்லா கவனிச்சு ஜெபம் பண்ணுங்க. என்னன்னா, தடை செய்யறதற்கு என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஆரம்பத்துல அப்படிதான் வரும் தடை. இன்னைக்கு இந்த ஊழியத்துல கிட்டத்தட்ட நம்ம 20 years 20 வருஷம் ஆனிவர்சரிய ஜனவரி மாசத்துல கொண்டாடணும். 2005ல இந்த ஊழியம் ஆரம்பிச்சு இனி பாருங்க, வர்ற ஜனவரி மாசம் அடுத்த 21வது வருஷத்துல நம்ம ஆனிவர்சரிய கொண்டாட போறோம். ஆனா எவ்வளவு தடை தெரியுமா, எவ்வளவு தடை. இந்த ஊழியத்தை தடுக்கிறதற்கு பிசாசு எவ்வளவு முயற்சி எடுத்தான் தெரியுமா, இன்னைக்கு கூட எவ்வளவு முயற்சி எடுத்துட்டு இருக்கான் தெரியுமா. ஆனாலும் நம்ம நீங்க ஜெபிக்கிற ஜெபம், ஆண்டவரை ஆராதிக்கிற இந்த இடம், ஒரு 2008ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, இதை கண்டினியூ பண்ண முடியாதுன்ற அளவுக்கு. ஆனாலும் கத்தரை விடல, ஆண்டவரை விடல. ஒரு ஊழியக்காரர் என்ன சந்திச்சு, அப்போ கிட்டத்தட்ட ஒரு 60-70 பேர் சர்ச்சில் இருந்தாங்க. அவர் என்ன பார்த்து சொன்னார், பாஸ்டர் நான் அடிக்கடி ஃபாரின் போயிட்டே இருக்கிறேன், அதனால என்னுடைய சர்ச் சொந்தமான இடத்துல இருக்கு, நீங்க வாங்க இந்த ஜனங்கள் எல்லாம் அங்க கொண்டு வந்து சேர்த்துட்டு, நான் ஹெட் பாஸ்டரா இருக்கிறேன், நீங்க அசிஸ்டன்ட் பாஸ்டரா இருங்க, நான் இருக்கும்போது நான் பிரசங்கம் பண்றேன், நான் இல்லாத போது நீங்க பிரசங்கம் பண்ணுங்க அப்படின்னு அவர் எனக்கு சொன்னாரு. ஆனா எனக்கு இருக்கிற தரிசனம் அப்படி இல்லை. கர்த்தர் எனக்கு பெரிய வேற விஷயம் கொடுத்திருந்தார். இல்ல, கர்த்தர் நம்மை கொண்டுதான் கர்த்தர் இதை ஆரம்பிக்க பண்ணினார். கண்டிப்பா ஆண்டவர் பாதி வழியில விட்டுட்டு போக விட மாட்டார். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ஆனா கர்த்தர் திரும்பவும் மறுபடியும் கர்த்தர் ஆரம்பிக்கிறதற்கு பண்ணினார். தேவனுடைய பிள்ளைய வைராக்கியமா ஜெபம் பண்ணுங்க. இந்த 100 நாள் ஜெபம் முடிகிறதுக்குள்ள ஒண்ணு நடக்க போகுது. எதெல்லாம் தடையா நிக்குதோ அது எல்லாத்தையும் மறுபடியும் நீங்க ஓபன் பண்ண போறீங்க. எதெல்லாம் தடையாக விட்டுட்டீங்களோ அது எல்லாத்தையும் கர்த்தர் செய்ய போறார். ஹல்லேலூயா. தடைப்பட்ட காரியம் நிச்சயமாய் நடக்கும். ஆமென். சோ நம்பர் 3, மூன்றாவதாக இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய சபைக்கு பிசாசை குறித்து ஒரு பெரிய எச்சரிப்பை கொடுக்கிறாரு. வாசிக்கலாம். 5ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை வாசிக்கலாமா? 10வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் வேறு விதமாய் சிந்திக்க மாட்டீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் உங்களை குறித்து நம்பிக்கையாயிருக்கிறேன். உங்களை கலக்குகிறவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தாலும் தனக்கேற்ற ஆக்கினையை அடைவான். நம்பர் 3, மூன்றாவதாக அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல தன்னுடைய ஜனங்களுக்காக பரிதபிக்கிறார். என்ன பரிதபிக்கிறார்னா, ஒருத்தன் உங்கள் நடுவில் இருக்கிறான், அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, உங்களை கலக்க பண்றான், உங்களை கலங்கடிக்கிறான். உங்களை கலக்குகிறவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தாலும் தனக்கு ஏற்ற ஆக்கினையை அவன் அடைவான். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளையே, பிசாசனுடைய மூன்றாவது பெரிய சக்தி என்ன அப்படின்னா, கலக்குகிறவன். அப்படின்னா நல்லா போயிட்டு இருக்கிற காரியத்தை அப்படியே மன சமாதானத்தை கெடுத்து அதுக்குள்ள ஒரு பெரிய கலக்கத்தை கொடுத்து சமாதான குறைவை கொண்டு வந்து அந்த காரியத்தை நிறுத்துகிறவன் பிசாசு. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கலங்க பண்ணுவான், கலங்கடிப்பான். ஆனா நீங்க அதற்கு விடம் கொடுக்க கூடாது. அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், அவனுடைய காரியத்தை நீங்கள் அறிந்து செயல்படுங்கள். ரொம்ப ஞானமா செயல்படணும். உங்க குடும்பத்துல ஒரு கலக்கத்தை கொண்டு வருவான், பிள்ளைகள் தகப்பன் தாய்க்குள்ள ஒரு கலக்கத்தை கொண்டு வருவான். ஆனா நீங்க முடிந்த வரைக்கும் என்னன்னா, அந்த கலக்கத்திற்கு நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா, இடம் கொடுக்கவே கூடாது. நான் நம்புறேன் உங்க குடும்பங்களில ஒருவேளை பிசாசனுடைய கைகள் வைக்கப்பட்டு இப்பொழுது கலங்கி கொண்டிருக்கலாம். உங்களுடைய குடும்பத்துல நிறைய கலக்குகிறர்கள் அப்படியே கலக்கப்பட்டு இப்பொழுது ஒரு தெளிவில்லாம ஆங்காங்கே அவங்க பிரிஞ்சு ஒரு சமாதான குறைவோடு உங்க குடும்பம் இருக்கலாம். இது பிசாசனுடைய பெரிய வஞ்சகம். ஆனா நான் நம்புறேன், இந்த 54வது நாளிலே ஆண்டவர் சொல்லுகிறார், பிசாசு மின்னலை போல விழுகிறதை கண்டேன். அந்த கலக்குகிறவர்களை உங்கள் நடுவிலிருந்து கர்த்தர் எடுத்துக்கொண்டு போவாரா? உங்க குடும்பத்தை கலக்குற அந்த பிசாசு அனுப்பி இருக்கிற ஆளை கர்த்தர் உங்க குடும்பத்தை விட்டு இப்ப பிரிச்சு எடுத்துட்டு போவாராக. இனி உங்க குடும்பத்துக்குள்ள புகுந்து கலக்க முடியாது, அந்த வேலை ஸ்தலத்துக்குள்ள புகுந்து கலக்க முடியாது. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினால், கர்த்தருடைய பிரசன்னத்தினால் இனி கலக்குகிறவன் இல்லை. ராஜா உம்முடைய வல்லமையுள்ள கரத்தினால், ஓங்கிய புயத்தினால் இப்போ நீர் கடந்து வந்து அந்த கலக்குகிறவனை சங்கரிப்பீராக.
கலக்குகிறவனை சங்கரிப்பீராக. இயேசுவே, அந்த குடும்பத்தை கலக்குகிறவனை சங்கரிப்பீராக. ஊழியத்தை கலக்குகிறவனை சங்கரிப்பீராக. பிள்ளைகளுக்குள்ள கலக்கத்தை உண்டு பண்ணி, பயத்தை உண்டு பண்ணி, தடுமாற்றங்களை உண்டு பண்ணி, நல்லா இருக்கிற இடத்துல சமாதான குறைவை கொண்டு வந்து அந்த கலக்கிற பிசாசு எங்கிருந்தாலும் இப்போ தேவனுடைய பெரிய பிரசன்னம், ஹல்லேலூயா, இந்த 54 நாட்களாய் குடியிருக்கிற தேவ பிரசன்னம், எங்களை ஆளுகை செய்கிற பிரசன்னம், விடுதலை 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 விடுதலை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர்களை அடையாளம் கண்டு கொள்ளுகிறதற்கு கர்த்தர் கிருபையாய் இறங்குவாராக, கிருபையாய் இறங்குவாராக. ஆண்டவரே அவர்களை கொண்டு போவார், ஆண்டவரே அவர்களை எடுத்துக்கொண்டு போவார். இனி கலக்கிறவன் உங்கள் மத்தியிலே இருப்பது இல்லை. ஆமென். பூமி தன்னுடைய வாயை திறந்து, ஆமென், கோராகையும் அவனுடைய கூட்டத்தையும் என்ன பண்ணுச்சுன்னா அப்படியே முழுங்கி போயிருச்சு. எதனால? கோராகும் அவனுடைய கூட்டத்தாரும் செய்த ஒரு மிகப்பெரிய வஞ்சகம் என்னன்னா, ஜனங்களை அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா கலகம் உண்டு பண்ணினார்கள். கலகம் உண்டு பண்ண, நல்லா இருந்த ஜனங்களுக்கு உள்ள போய் பேசி ஒரு கலக்கத்தை உண்டு பண்றது. கர்த்தர் மோசையோட மட்டும்தான் பேசுவாரா, உங்களோட பேச மாட்டாரா அப்படின்னு ஒரு கலக்கத்தை உண்டு பண்ணாங்க. கையில அவ்வளவுதான், தேவனுடைய தூப கலசத்தை கையில எடுத்துட்டு நாங்க என்ன ஆசாரியர்களா இருக்க முடியாதா அப்படின்னு பிரச்சனை பண்ணாங்க. அந்த கலக்கம். சிலரை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். சில ஆவி உள்ளவர்களை நம்முடைய வீட்டுக்குள்ள விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டுக்குள்ள என்ன வந்துடும் அப்படின்னா கலக்கம் வந்துடும். கலக்கம் வந்து அவங்களுக்குள்ள ஸ்பிரிட் வேற மாதிரி ஸ்பிரிட் இருக்கும், டெவில் ஸ்பிரிட் அவங்களுக்குள்ள இருக்கும். அதனால எல்லாரையும் நம்முடைய வீட்டுக்குள்ள விட்டுறக்கூடாது. அதான் எசேக்கியா ராஜா பக்கத்து நாட்டு ராஜாவை உள்ள வெளியே தோற்றத்துக்கு நல்லவரா இருந்தாரு, விசாரிக்க தான் வந்தாரு, என்ன உடம்பு நல்லதுன்னு தான் கேட்க வந்தாரு. ஆனா பாருங்க, ஒரு கலக்கத்தை உண்டு பண்ணிட்டாங்க. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளை ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க நல்லா வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க, உங்களுக்கும் எஜமானனுக்கும் உள்ள ஒரு கலக்கத்தை கொண்டு வந்துருவாங்க, உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்குள்ளேயும் ஒரு கலக்கத்தை கொண்டு வந்துருவாங்க. நான் நம்புறேன் அந்த ஆவியை கர்த்தர் இன்றைக்கு துரத்துவாராக, ஒரு பெரிய சமாதானத்தை ஆண்டவர் கட்டளையிடுவாராக, அந்த கலக்கங்கள் எல்லாம் மாறுவதாக கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். சத்துரு மின்னலை போல விழுகிறதை நான் கண்டேன். ஆமென். நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் எப்படி இருக்கணும்னா, நீங்க தெளிந்த நீரை போல இருக்கணும். உங்களை யாருமே என்ன பண்ண கூடாது, சத்தமா சொல்லுங்க, உங்களை கலங்கடிக்க கூடாது. அவங்க சொன்ன உடனே நீங்க கலங்கிர கூடாது, அவங்க சொன்ன உடனே அந்த சமாதான குறை உங்களுக்குள்ள வந்துடக்கூடாது. நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஓ, இவங்க நமக்குள்ள இப்போ ஒரு கலக்கத்தை உண்டு பண்ணதான் வந்திருக்கிறாங்க அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங் உடனே நீங்க உடனே என்ன பண்ணணும்னா நல்மனம் பொருந்தணும், சமாதானம் பண்ணணும். உங்கள்கிட்ட வர்ற எல்லாருடைய வார்த்தைகளும் நீங்க கேட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான், கலக்கி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க உங்க குடும்பத்தை கெடுத்து விட்டு போயிட்டே இருப்பாங்க. சிலருக்கு இந்த மாதிரியே ஆவி உள்ளவங்க இருக்கிறாங்க. எப்படா உங்களை அந்த மாதிரி பண்ணலாம்னு நினைப்பாங்க. நீங்க எப்போ என்ன பண்ணணும்னா, நீங்க கலங்கினவர்களாய் அல்ல, தெளிந்த நீராய், தெளிந்த நீராய், ரொம்ப அப்படியே சாஃப்டா கிளியரா. இன்னையிலிருந்து நான் இதை படிச்சது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான். இதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா எதுக்கு எடுத்தாலும் அந்த மாதிரி கலங்கி பயப்பட்டு அந்த மாதிரி நிக்கிறது எனக்கு சகஜம். அப்போ ஒரு நாள் ரொம்ப அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமா கலக்கமா இருக்கும்போது ஆண்டவர் ஒரு ஊழியரை சந்திக்க பண்ணார். அந்த ஊழியர் அப்படியே எங்கிட்ட பேசிட்டே இருக்கும்போது அவர் நிறைய பிரச்சனையை சந்திக்கிறார். ஒருத்தர் திடீர்னு வர்றாரு, வந்துட்டு ஒரு பேப்பரை காமிச்சிட்டு இந்த மாதிரி சொல்றாரு, பாஸ்டர் தான் இந்த மந்த் பில்லு வந்திருக்குது அப்படின்னு சொல்றாரு. அந்த பில் அவர் பாக்குறாரு, செக் பண்ணி பார்த்தா அவ்வளோ பெரிய அமௌண்டா இருக்குது, எப்படி கட்டுவோன்னே தெரியல. அந்த மாதிரி ஒன்று எடுத்து வைக்கிறாரு. திரும்ப இன்னொருத்தர் வர்றாரு, பாஸ்டர் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது இது விபத்தாகி போச்சு அப்படின்னு சொல்றாரு. அதை வாங்கி வைக்கிறாரு. இந்த மாதிரி நான் போய் உட்காரும் போதே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு 6-7 பிரச்சனை அவருடைய டேபிளுக்குள்ள வருது. நான் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். ஆனா அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒண்ணுமே பெருசா அலட்டிக்காம அப்படியே அந்த பணத்துக்காக கொண்டு வந்தாரு. அப்படியா, அவ்வளவு கட்டணுமா, சரி ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் செய்வார், நீ ஒன்னும் தைரியமா இருக்க, பாத்துக்கலாம், கர்த்தர் இருக்காருல்ல, இது வரைக்கும் நடத்தினார்ல அப்படின்னு அவர்கிட்ட சொல்லி அனுப்புறாரு. இவர்கிட்ட பார்த்தா அப்படியா நஷ்டமாயிருச்சா, ஐயோ இப்படி ஆயிடுச்சு, சரி நம்ம ஜெபத்தை கொஞ்சம் அதிகப்படுத்துவோம், போராட்டம் தான் சரியாயிரும், நீங்க ஒன்னும் இது பண்ணாதீங்க. இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரே இடத்துல ஒரு 15 நிமிஷத்துல ஒரு 6-7 பிரச்சனைக்கு அவர் கொடுத்த அந்த கூலான ஆன்சர் இருக்கு பாருங்களேன்.
ஒரு ரொம்ப அப்படியே தழும்பாம, தயங்காம, டென்ஷன் ஆகாம, பிபி ஏறாம, அப்படியே மெதுவா ரொம்ப சாஃப்டா வேற அப்படியே தூங்கிட்டே சொல்ற மாதிரி அவர் சொன்ன பதில் என்ன மிரண்டு வைக்க பண்ணிருச்சு. அப்ப எனக்குள்ள ஆண்டவர் பேசினாரு, பாரு பரிசுத்தவான் அப்படின்றவன் இப்படிதான் இருக்கணும், என் பிள்ளை என்றவங்க இப்படிதான் இருக்கணும். துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் நீதிமானுடைய இருதயம் பதறாது, நீதிமானுடைய இருதயம் கர்த்தரை நம்பி திடனா இருக்கும். நீ என்னமோ ஐயோ செத்துட்டாங்க உழைச்சிட்டாங்க ஓடு அப்படின்னு நீ என்னமோ கத்திட்டு கிடக்குற, பாரு என் பிள்ளை எவ்வளவு அழகா அதை டீல் பண்றான் பாரு, இந்த மாதிரி உனக்கு டீல் பண்ணி பழக என்னவாமா அப்படின்னு என் மனசுக்குள்ளேயே பேசுறது மாதிரி இருந்துச்சு. உடனே எசப்பா இல்ல நானும் என்ன பண்ணணும்னா, இனி எந்த பிரச்சனை வந்தாலும் என்ன பண்ணணும்னா மௌனமா இருந்து, அப்படியா சரி பார்க்கலாம் அந்த மாதிரி மெதுவா சொல்லக்கூடிய அந்த அனாயிண்டிங் எனக்குள்ள தாங்கன்னா அன்னையிலிருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் எவ்வளோ பரவாயில்ல, எவ்வளோ மாறியாச்சு. நான் நம்புறேன் இப்போ அந்த வார்த்தையை உங்களுக்குள்ள டிரான்ஸ்ஃபர் பண்ண, உங்களுக்குள்ள வரட்டும். நீங்களும் அப்படிதான் மாறணும், நீங்களும் அப்படிதான் மாறணும். இந்த ஜெபத்திற்கு முன்னாடி உங்களை பார்த்தது வேற, இனி உங்களை பார்க்க போறது வேற. ஹல்லேலூயா. நீங்க கூலா இருக்கிறத பார்த்து பிசாசு அப்படியே வெட்கப்பட்டு போகணும். நீ டென்ஷன் ஆகி தலையை பிச்சுக்கிட்டு முடியெல்லாம் கீழே உதுரும்னு நினைச்சேன், நீ என்ன இவ்வளவு ஐஸ்கிரீம் சாப்பிடுறது மாதிரி இவ்வளவு கூலா உட்கார்ந்து இருக்கிற? எனக்கு தெரியுமையா, என்னை அழைச்சவர் உண்மையுள்ளவர், அவருடைய அனுமதி இல்லாம என் தலை மயிராயிலும் கீழே விழுவது இல்லை. ஆமென். என்னை கற்பாறையாய் மாற்றுகிறவர் அவர், நான் போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார். என்ன கலங்கடிக்க பண்ணுவதற்கு ஒருவராலும் முடியாது. இன்றைக்கு ஒரு அனாயிண்டிங் ஆண்டவர் உங்களுக்குள்ள கர்த்தர் கட்டளை இடுகிறார். இனி பிசாசு உங்களை கலங்க பண்ண முடியாது, இனி கலங்கடிக்க முடியாது. எந்த நியூஸை சொல்லி உங்களை கலங்கடிக்க முடியாது, அந்த அவமானத்தை சொல்லி கலங்கடிக்க முடியாது. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு மகிமையை நம்மேல் ஊற்றுகிறார். ஹல்லேலூயா. பிசாசு மின்னலை போல விழுகிறத நான் பார்த்தேன். நம்பர் 1, புத்தி இல்லாத கலாத்தியரே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்க உங்களை மயக்கினவன். சத்தமா சொல்லுங்க. பிசாசுனுடைய பெரிய தந்திரம் என்ன அப்படின்னா, நம்மளை எப்படி வச்சிருக்கிறவன்? மயக்க நிலைமை. ஆகாது, கர்த்தர் வாந்தி பண்ணி போட்டுருவாரு. ஆண்டவருக்கு பிடிக்காத ஒண்ணு என்ன கேட்கல? மயக்கமா இருக்கிறது பிடிக்காது. ஆண்டவருக்கு எதுதான் பிடிக்கும்? ஆண்டவருக்கு எதுதான் பிடிக்கும்? உற்சாகமா இருக்கிறதா பிடிக்கும், ஸ்பீடா இருக்கிறது பிடிக்கும், வேகமா இருக்கிறது பிடிக்கும். அத்தனை பேரும் தைரியம் இல்லாம இருக்கும்போது நீங்க தைரியமா இருந்தீங்கன்னா ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அத்தனை பேரும் வீட்டை பூட்டி போட்டு பயந்து உட்கார்ந்து இருக்கும் போது நீங்க ஆலையில போர் அடிச்சிட்டு இருக்கிறதா உங்களை பார்த்து தான் ஏசப்பா சொல்றாரு, ஆமென், கர்த்தர் உன்னோடு கூட, பராக்கிரமசாலியே, கர்த்தர் கூட இருக்கிறார். அவருக்கு ரொம்ப பிடிக்கும், அதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்கும். சோ நம்பர் 2, இரண்டாவது பிசாசுனுடைய இரண்டாவது மிகப்பெரிய வஞ்சகம் என்ன? நீங்க நன்றாய் ஓடுனீர்களே, நீங்க நன்றாய் ஓடுனீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களை தடை செய்தவன். கேட்கல? தடை எப்படி தடை செய்யலாம்? தடை செய்யக்கூடாது. எல்லா தடைகளையும் நீங்க தாண்டி தான் நிக்கணும், எல்லா தடைகளையும் நீங்க தாண்டி தான் நிக்கணும். மௌனமா அமர்ந்திருந்து அப்படியே ரிலாக்ஸா என்ன பண்ணணும்னா தடைகளை தாண்டணும். சில நேரத்தில் நம்முடைய ஓட்டத்துல கொஞ்சம் ஸ்லோவாகும், கொஞ்சம் ஸ்லோவாகும். அது எதுக்கு அப்படின்னு சொன்னா நம்ம நிதானிக்கிறதற்கு. ஆனா வண்டி என்ன பண்ணிட்டு இருக்கோம் சொல்லுங்க சத்தமா? வண்டி போயிட்டே இருக்கணும், வண்டி ஸ்டாப் ஆகக்கூடாது. ஆனா சில இடத்துல என்ன பண்ணணும்னா கொஞ்சம் பிரேக் அடிச்சு கொஞ்சம் ஸ்லோவா போலாம். ஆனா நிக்காதீங்க. அடுத்து வரும் ஒரு பைபாஸ் வரும், அதுல 100 அடிச்சுட்டு போயிடலாம். சோ இந்த இடத்துல விட்டது, இந்த டைமிங்ல விட்டது, இந்த இடத்துல ஆண்டவர் உங்களுக்கு காத்திருக்க பண்ணினது. 2025ல ஆண்டவர் உங்களை காத்திருக்க பண்ணினது, 24ல காத்திருக்க பண்ணினது. கர்த்தருடைய வருகை தாமதிக்கும்னா 26ல உங்களுக்கு ஒரு பெரிய பாதை, ஒரு விசாலமான பாதை, ஒரு ஹைவே. அந்த ஹைவேல ஆமென் நீங்க வேகமாய், ஹல்லேலூயா, இந்த இடத்துல இருக்கிறதையும் சேர்த்து நம்மை பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவர். நம்பர் 3, மூன்றாவதாக ஆண்டவருடைய பிள்ளைகள் பிசாசுனுடைய தந்திரம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆமென், உங்களை கலக்குகிறவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் உங்களை கலக்குகிறவன். அப்ப இது 3 இன்னைக்கு ஜெயிக்க போறோம். நம்பர் 1 சொல்லுங்க பார்க்கலாம், மயக்கத்தை ஜெயிக்க போறோம். நம்பர் 2 இரண்டாவது
தடை செய்கிறத ஜெயிக்க போறோம். நம்பர் 3, கலக்கிறத ஜெயிக்க போறோம். என்ன பண்ண முடியாது? என்ன மயக்கம் பண்ண முடியாது. நான் எப்போ எப்படி இருப்பேன்? விழிப்பா இருப்பேன். நம்பர் 2, இரண்டாவது, என்னை தடை செய்ய முடியாது. நான் துவங்கின காரியம் அது தடையில்லாமல் நடக்கும். ஹல்லேலூயா. நம்பர் 3, என்னை சமாதானத்தை கெடுக்க முடியாது. என்னை கலங்கடிக்க முடியாது. என் இருதயம் கலங்காது. எனக்கு விரோதமாய் ஒரு யுத்தம் எழும்பினாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். நான் கலங்க மாட்டேன். என்னை கலங்கடிக்க முடியாது. பிசாசு மின்னலை போல் விழுகிறதை. ஆமென். நம்ம மட்டும் நல்ல பிரேயர்ஃபுல்லா, நல்ல ஜெபிக்கிறவர்களா, ஆமென், ஒரு நல்ல பரிசுத்தமான வாழ்க்கையில நம்ம அழகா கட்டப்பட்டுட்டோம்னா, நான் சொல்றேன், எந்த பிசாசை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. நம்ம சத்துருவை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பா அவன் ஜெயிக்க போறதே இல்லை. ஆமென். யோபு உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன். அவனை போல பூமியில ஒருத்தனும் இல்லையாமா. ஆனா பிசாசு என்ன பண்ண முடிஞ்சிருச்சு? இப்போ என்ன பண்ணிருப்பான் அப்படின்னு சொன்னா, பிசாசு யோபுவை சோதிச்சு முடிச்சதுக்கு பிற்பாடு பிசாசு மனசுல என்ன நினைச்சிருப்பான் நீங்க நினைக்கிறீங்க? என்ன நினைச்சிருப்பான்? நம்ம சும்மாவே இருந்திருக்கலாம், தேவையில்லாம இவனை சோதிக்கணும்னு போயிட்டு இருக்கிற ஆசீர்வாதத்தை விட இவனுக்கு நம்மளே 2 மடங்கு வாங்கி கொடுத்துட்டோமே. ஆமென். பிசாசு சோதிக்கல அப்படின்னு சொன்னா அவருக்கு 5000 தான் இருந்திருப்பாரு. ஆனா அந்த 10,000 மாறிக்காரு. இப்போ 5000 இருந்தது 10,000 மாறுறதற்கு யார் காரணமாயிட்டா? ஹலோ, என்னதான் இருந்தாலும் அவன் முட்டாள் தான். அவருக்கு நான் சொல்றேன், அவனுக்கு அவனுடைய திட்டம் மட்டும்தான் தெரியும், தேவனுடைய திட்டம் தெரியாது. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் முதல்ல யோபுவை சோதிக்கும் போது இவன் ஒரு திட்டத்தை போட்டான், இந்த மாதிரி. ஆனா அவன் திட்டத்தை போடும் போதே என் அப்பா பக்கத்துல யோபுவை குறிச்சு வேற ஒரு திட்டம் போட்டு வச்சிருந்தேன். நான் நம்புறேன், உங்களை பிசாசு சோதிக்கும் போது சத்துரு ஒரு திட்டத்தை போடுவான், ஆனா ஆண்டவர் வேறு ஒரு திட்டத்தை போடுவாரு. அந்த திட்டம் அவனுடைய மூஞ்சில கரி பூசுறது மாதிரி ஒரு திட்டம். ஆமென். மோசையை அழிக்கணும்னு சொல்லி பார்வோனுடைய அரண்மனையிலிருந்து சட்டம் பிறப்பிக்கப்படுறது. இதுதான் பிசாசனுடைய திட்டம். அங்க இருந்து அனுப்புறான் மோசைய. அப்படி ஒரு ரட்சகன் எழும்ப கூடாது, இவங்க இப்படிதான் அடிமையா இருக்கணும் அப்படின்றது அவனுடைய திட்டம். ஆனா ஆண்டவர் அதே மோசைக்குள்ள இன்னொரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. டேய், நீ எந்த இடத்துல இருந்து சட்டம் பிறப்பிச்சியோ அதே இடத்துல என் பிள்ளைய நான் கொண்டு போவேன். இன்னொன்னு, நீ எந்த தாய் பால் கொடுக்க கூடாதுன்னு நினைச்சியோ அதே தாயை கொண்டு நான் நிறுத்துவேன். எவ்வளோ பெரிய தெய்வம். ஆமென். அதான் வேதத்திலேயே ரொம்ப குட்டியா இருக்கும் போதே தன்னுடைய தாய்க்கு சம்பாரிச்சு போட்ட ஒரே ஆள் யாருதான்? மோசே தான். அவனுக்கு பால் கொடுத்து வளர்த்துறதுக்கு, தான் சொந்த பிள்ளைய வளர்த்துறதுக்கு எகிப்தினுடைய குமாரத்தி என்ன கொடுத்தாங்களாமா? சம்பளம் கொடுத்தாங்களாமா. எப்படி இருக்கும்? அந்த குழந்தைய 3 மாசம் ஒளிச்சு வச்சு நாணல் பெட்டியில வச்சு அந்த நைல் நதியில அனுப்பி விடும்போது அந்த தாயாருடைய இருதயம் எப்படி இருக்கும்? ஐயோ, இந்த பிள்ளை எனக்கு எப்படி கிடைக்குமா, கிடைக்காதா, உயிரோடு இருக்குமா, செத்துருமா? ஆனா அதே குழந்தைய சம்பளத்துக்கு வளர்த்துற அளவிற்கு கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார். அந்த தேவனை தான் பிரதர் நம்ம ஆராதிக்கிறோம். சிஸ்டர், அந்த தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம். நீங்கள் ஆராதிக்கிற தேவன், நான் ஆராதிக்கிற தேவன் அவ்வளவு பெரிய தெய்வம். அந்த தெய்வத்தால மாற்ற முடியும், அவர் மாற்றுவார். இந்த 100 நாளைக்குள்ள உங்க விசுவாசத்தை தளர விடாதீங்க, உங்க நம்பிக்கையை தளர விடாதீங்க. உங்க கூட கர்த்தர் இருக்கிறார், உங்க கூட ஆண்டவர் இருக்கிறார். உங்க ஜெபம் கர்த்தர் சமூகத்துல போய் ஏறிட்டு எப்படி கைவிடுவாரு, எப்படி விட்டு விலகுவாரு? விட மாட்டாரு. தைரியமா மட்டும் இருங்க. நீங்க கர்த்தரிடத்துல ஜெபிச்சிட்டீங்கல்ல, நீங்க ஆண்டவரை தேடிட்டீங்கல்ல, அது தேடி வரும். அதுவா தேடி வரும். அந்த ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். சத்துரு வெட்கப்பட்டு போவானாக. ஹல்லேலூயா. ஆமென். ரொம்ப அழகான ஒரு பாடல் இருக்குது. பிசாசானவன் தோற்று போனவன், சிலுவையின் அவன் தலை நசுங்கினதே. பிசாசானவன் பொய்யன் தானே, அவனின் வார்த்தையை நம்ப வேண்டாம். ரொம்ப அழகா. வல்லமையும் அதிகாரம் நம் கையிலே,
சிலுவையிலே இயேசு அதை நமக்கு தந்தார். ரொம்ப அழகான பாடல். அப்படியே எல்லாரும் எழும்பி நின்று thank you Jesus. பிசாசானவன் மின்னலை போல விழுகிறதை நான் கண்டேன். ஆமென். அம்மா அப்பா மிரட்டும் போது சின்ன வயசுல மிரட்டுவாங்க. சாப்பிடலன்னா பூச்சாண்டி கையில புடிச்சு கொடுத்துருவேன், சாப்பிடலன்னா அவங்க கையில புடிச்சு கொடுத்துருவேன். ஆனா எந்த அம்மா அப்பாவும் எந்த பூச்சாண்டி கையிலையும் புடிச்சு கொடுத்தது இல்லை. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளை வந்து நினைத்துக் கொள்ளுங்கள், கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார். ஒருவேளை அப்படி வந்து உங்க வாழ்க்கையில பிசாசனுடைய போராட்டம் உங்களுக்கு இருந்தா கூட ஃபர்ஸ்ட் நீங்க பயப்படாதீங்க. நீங்க தவறே செய்தவர்களா இருந்தாலும் கர்த்தர் சமூகத்துல போய் உங்க ரத்தத்தால என்ன கழுவுங்க ஆண்டவரே, உங்க ரத்தத்தால கழுவுங்க ஆண்டவரே. என் நாமத்தினால் அல்ல, யார் நாமத்தினாலன்னா கர்த்தர் நாமத்தினால, கர்த்தர் நாமத்தினால. என்னுடைய ட்ரெஸ் அழுக்கான ட்ரெஸ் தான், ஆனா எனக்கு ஒரு நல்ல வஸ்திரத்தை கொடுக்கிற இயேசு எனக்கு இருக்கு, இயேசு எனக்கு இருக்கு. ஹல்லேலூயா. பயப்படவே வேண்டாம், பயப்படவே வேண்டாம். ஒரு தேவ பிள்ளை மேல அவனுக்கு அதிகாரம், அதிகாரம் இல்ல. நீங்க கண்டுக்காம இருந்தா போதும். பிசாச கவனம் எதுக்கு சிலருக்கு வந்து எதுக்கு எடுத்தாலும் ஒண்ணு என்ன தெரியுமா, ஒரு சாக்கு. எதுக்கு எடுத்தாலும் பிசாசு, எதுக்கு எடுத்தாலும் பிசாசு, எதுக்கு எடுத்தாலும் பிசாசு. அவங்களுக்கு அது சந்தோஷமான்னு தெரியல. என்ன வந்தாலும் பிசாசு சோதிக்கிறான் பாஸ்டர், பிசாசு அப்படி பண்றான் பாஸ்டர், அப்படியெல்லாம் ரொம்ப வந்து எல்லாத்துக்கும் அவனையே கொண்டு வந்து விட்டுறாதீங்க. அப்படியெல்லாம் கிடையாது. அது வெறும் பிசாசுனால உண்டானது அல்ல. நம்மளை மாத்துறதுக்காக கூட இருக்கலாம், நம்மளை படிப்பிக்கிறதுக்காக கூட இருக்கலாம், அது நம்மளை தேர்னவங்களா நிற்பாட்டுறது கூட இருக்கலாம். எல்லா சோதனைகளும் பிசாசு கொண்டு வரதில்லை. ஆண்டவர் நம்மளை உருவாக்குறதுக்காய் சிலதை அனுமதிக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நம்ம வாழ்க்கையில வந்து பிசாசை அவாய்ட் பண்றோன்றது எப்படி தெரியும்? பிசாசை நீங்க அவாய்ட் பண்றீங்கன்றதை எப்படி காமிப்பீங்க? ஒருத்தரை நீங்க அவாய்ட் பண்றீங்கன்றதை எப்படி காமிப்பீங்க? முதல்ல அவன் பேரையே உச்சரிக்காம கண்டுக்காம என்ன பண்ணுவீங்க? ஒரு மனுஷனுக்கு இதை விட ஒரு நீங்க கண்டுக்காம விடுறதை விட ஒரு பனிஷ்மெண்ட் இல்ல. கண்டுக்காம விட்டுருங்க, கண்டுக்காம விட்டுருங்க. சத்துருவையும் என்ன பண்ணுங்கன்னா, பிசாசையும் என்ன பண்ணுங்கன்னா, எங்கேயாவது ஒரு இடத்துல யோபு இயேசுவின் நாமத்தினால எனக்கு விரோதமாய் வருகிற பொல்லாத ஆவி நீ எப்படிடா அப்படின்னு சொன்னானா, அது பாட்டுக்கு தன்னை போல காரியங்களை கர்த்தர் கைகூடி வர பண்ண. அவன் சோதிச்சு முடிஞ்சதுக்கு பிறகு நீங்களும் நானும் பொன்னாக விலகட்டும். சத்துரு மின்னலை போல விழுகிறான். தகப்பனே, இந்த 54வது நாள் உம்முடைய பிரசன்னத்தோடு இந்த ஆலயத்திலும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் இருக்கிற இடத்திலையும் உங்க மகிமையோடு நீர் கடந்து வந்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இதோ சத்துரு மின்னலை போல விழுகிறத நான் கண்டேன், மின்னலை போல விழுகிறத கண்டேன். இந்த 54வது நாள் எங்க பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்பி இருக்கிற அந்த சத்துரு மின்னலை போல விழுந்து சுக்குநூறு ஆகி இதற்கு பிறகு ஒரு பெரிய உயர்வு வரப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. அந்த சத்துருடைய கைகள் எடுக்கப்படுவதாக, ஜெபிக்க ஜெபிக்க ஒரு அற்புதம் நடப்பதாக. ஏசப்பா, இப்போ திறப்புல நிக்கிறோம். அவன் பலவீனமானவன் தானே, அவன் பொய்யன் தானே. ஏசப்பா, அந்த வீட்டுல இனி இருக்க கூடாது, அந்த வேலை ஸ்தலத்துல இனி அவனால பிரச்சனை வரக்கூடாது. கர்த்தர் பிள்ளைகளை சுற்றி ஒரு வேலி அடைப்பீராக, அக்கினி மதிலா இருப்பீராக. அந்த சத்துரு வெட்கப்பட்டு போவானாக. நன்றி அப்பா. எங்க பிள்ளைகள் ஆண்டவரே மனதில் இருக்கிற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பத்திற்காக ஸ்தோத்திரம். ஐயா இறங்குங்க, ஐயா இறங்குங்கப்பா. நிறைய பேர் ரொம்ப தூரத்துல இருந்து இங்கேயும் வந்திருக்கிறாங்க. இன்னும் ஏதோ ஊர் நாடுகள்ல இருந்தெல்லாம் இந்த சத்தத்தை கேட்கிறாங்களே. இந்த 100 நாள் ஜெபம் முடியும் போது எங்களுக்கு ஒருத்தர் இல்லப்பா, 100 பேர் இல்லப்பா. இந்த சத்தத்தை கேட்கிற அத்தனை பேரும் சாட்சி சொல்லணும், அத்தனை பேரும் சாட்சி சொல்லணும். இந்த 100 டேஸுக்குள்ள எங்க தலையெழுத்த நீங்க மாத்தணும்பா. நினிவே ஜனங்களுக்காக பரிதபிச்சீங்கல்ல, நினிவே ஜனங்களுடைய தண்டனையை எடுத்து போட்டீங்கல்ல. நிறைய பேரை உயர்த்துகிற நாள் இந்த 100 டேஸா மாறட்டும். பரம்பரை சாபத்தை எடுத்து போடுகிற நாள் இந்த 100 நாட்களா மாறட்டும். இதுவரைக்கும் அவங்க பார்த்தது கிடையாது, இதுவரைக்கும் அவங்க நடந்து வந்தது கிடையாது. இன்னொரு லைஃப், இன்னொரு வெற்றி கர்த்தர் என் பிள்ளைகளுக்கு தரப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம்.
எங்க திருச்சபையினுடைய இடத்திற்காக கட்ட வேண்டிய அந்த மீதி தொகுதியும் கட்டி முடிக்கிறதற்கு ஆண்டவர் ஒரு உதவியை எங்களுக்கு அனுப்பி பரலோக பொக்கிஷத்தை எங்களுக்காய் திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் பெருக பண்ணுகிற கர்த்தர் அந்த அற்புதத்தை எங்களுக்கு செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நீர் கூட இருப்பீராகப்பா. உங்க பாதத்தை நாங்க முத்தம் செய்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்க